வணக்கம். அரபு நாடுகளில் போர் நடந்தா இங்க இந்தியாவில் கரண்ட் பில் ஏறுமா? என்னப்பா சம்மந்தமே இல்லாம இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இந்தியா பல வருஷமா சோலார், விண்ட் எனர்ஜின்னு பசுமை ஆற்றல் பத்தி பேசினாலும் நம்ம இன்னும் ஏன் நிலக்கரியையே நம்பி இருக்கோம்? இந்தியாவின் பசுமை ஆற்றல் மாற்றம் நிஜமா இல்லை வெறும் விளம்பரமா? வாங்க இன்னைக்கு வீடியோவில் இதுக்கு பின்னாடி இருக்கிற அதிர்ச்சியான உண்மைகளை பார்ப்போம். மேலோட்டமா பார்த்தா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்ல உலகத்திலேயே இந்தியா ஒரு சூப்பர் பவர் மாதிரி தெரியும். ஏன்னா மார்ச் 2026 டேட்டா படி இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தி திறனில் சோலார் மற்றும் காற்றின் பங்கு 42.4% உயர்ந்திருக்கு. 2005 இது வெறும் 0.72% தான். இதனால நிலக்கரியோட பங்கு 58.7%லிருந்து 42.2% குறைஞ்சிருக்கு. கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்குல்ல? ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. மின் உற்பத்தி திறன் வேற, உண்மையான மின் உற்பத்தி வேற. எளிமையா சொல்லணும்னா அரசாங்கம் நிறைய சோலார் பேனல் மாட்டி வச்சிருக்கலாம், அது திறன். ஆனா அதுல இருந்து நிஜமா எவ்வளவு கரண்ட் வெளியே வருதுங்கிறது தான் உற்பத்தி. டேட்டா என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் 42% பசுமை ஆற்றல் திறன் இருந்தாலும் ஏப்ரல் 2026 அது வெறும் கிடைச்ச நிஜமான மின்சாரம் வெறும் 15.8% தான். அப்போ மீதி கரண்ட் எங்கிருந்து வந்துச்சு? அதே ஏப்ரல் மாசத்துல 71.8% மின்சாரத்தை வழக்கம் போல நிலக்கரி தான் கொடுத்திருக்கு. அதாவது நாம இன்னும் 70% மேல நிலக்கரி தான் நம்பி வாழ்றோம். ஏன் இந்த நிலைமை? காரணம் ரொம்ப சிம்பிள். சூரிய ஒளியும் காற்றும் எப்பவுமே ஒரே மாதிரி கிடைக்காது. வெயில் இருக்கும்போது சோலார் நல்லா வேலை செய்யும், ஆனா ராத்திரி நேரத்துல அதே மாதிரி காத்து நின்றுகிட்டா விண்ட் எனர்ஜி வராது. ஆனா நமக்கு 24 மணி நேரமும் கரண்ட் வேணும். இந்த கரண்ட் சேமிச்சு வைக்க நம்ம கிட்ட இன்னும் பெரிய அளவிலான பேட்டரி ஸ்டோரேஜ் வசதி இல்லை. அதனால சோலார் பவர் குறையும் போதெல்லாம் கிரிட்டை சமநிலைப்படுத்தி நிலக்கரி ஆலைகளை தான் 24 மணி நேரம் இயக்கியாக வேண்டியிருக்கு. இதனால என்ன பாதிப்புனா உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஏறினா இங்க இந்தியாவோட நிலக்கரி விலை, டிரான்ஸ்போர்ட் செலவு, பணவீக்கம்னு எல்லாமே ஏறிடுது. ஆனா சீன நாட்டை பாருங்க, அவங்களோட மொத்த மின் உற்பத்தியில ஆயில் மற்றும் கேஸ் வெறும் 4% தான். அது மட்டும் இல்லாம அங்க விற்பனையாகிற பாதிக்கும் மேற்பட்ட கார்கள் எலக்ட்ரிக் மற்றும் ஹைபிரிட் ரகம். ஸ்பெயின் நாடும் பசுமை ஆற்றல் மூலமா தங்களை மாத்திக்கிட்டாங்க. ஆனா இந்தியா இன்னும் அந்த நிலையை அடையல. அப்போ இந்தியா பண்றதெல்லாம் தப்பா? கண்டிப்பா இல்ல. 2010 இருந்து இந்தியா எடுத்த முயற்சிகளால தான் இன்னைக்கு ஓரளவுக்காச்சும் நம்ம தப்பிச்சிருக்கோம். ஆனா இனிமே வெறும் சோலார் பேனல்களை மட்டும் அதிகப்படுத்துறது பத்தாது. பேட்டரி உள்கட்டமைப்பு, கிரிட் நவீனமயமாக்கல் மற்றும் ஒட்டுமொத்த மின் அமைப்பையே மாற்றணும். அது வரைக்கும் உலகத்துல எந்த மூலையில போர் நடந்தாலும் இந்தியாவின் பசுமை மாற்றம் இன்னும் நிலக்கரியில தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் கசப்பான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.